welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா தக்காளி தொக்கு. இது ஒரு சைடு டிஷ். நீங்க எதுக்கு வேணாலும் இத வந்து தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே, இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு, ஜீரகம், கொஞ்சமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கசக்கும். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு க்ரீன் சில்லி, ஒரு ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஆட் பண்ணும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது கண்டிப்பாக ஒரு ஈஸியான ரெசிபி. இப்போ இது நல்லா சுண்டி வரட்டும். நல்லா தொக்கு பதத்தில் இது வந்து நல்லா பெரட்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் பெரட்டிக்கோங்க. இப்போ தொக்குக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா தக்காளி வந்து நல்லா சுண்டி வருது. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே க்ரீன் சில்லி ஒன்று, வரமிளகா ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ரெட் சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கொரியாண்டர் பவுடர் பார்த்தீங்கன்னா உங்கள் சாய்ஸ் தான், பட் ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க கொரியாண்டர் பவுடர், ரெட் சில்லி பவுடர் அதெல்லாம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தொக்குக்கு கொஞ்சமாக நான் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது 5 minutes க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து லாங் ட்ராவல் அப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட சப்பாத்தி இருந்துச்சுன்னா 2 காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுபோல் நீங்களும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக ரிசீவ் ஆகும். இப்போ பார்க்க நல்லா தொக்கு நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் our சேனல். நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.